அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். 5th டாபிக். அதில் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் யூடிஎல் அண்ட் டிஐ இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஸோ யூடிஎல்லையும் டிஃப்ரென்ஷியேட்டட், அதாவது யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்கையும் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சேர்த்த மாதிரியான ஒரு கிளாஸ் ரூமாக நம்ம கொண்டு வரலாம். அதில் எல்லா தரப்பட்ட குழந்தைங்களும் இருப்பாங்க. அதுதான் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது, ஃபஸ்ட்டு யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். யூனிவர்சல் டிசைன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா குழந்தைங்களுமே, அதாவது இந்தியாவில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, சமச்சீர் கல்வியா. அது எதுக்காக, எல்லாரும் ஒரே விதமான கல்வியை கற்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே உகந்தமான லெசன்ஸாக இருக்கணும். அதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனும் அவங்க சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு லெசனை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த லெசன் தான் நம்ம வந்து படிக்க வைக்க போகிறோம், இந்த லெசன் தான் நம்ம டீச் பண்ண போகிறோம், எந்த லெசன்றதை நம்ம தீர்மானிக்கணும். அடுத்தது அதுக்கு திட்டமிடணும், பிளான் பண்ணணும். பிளான் த லெசன் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸாக. குழந்தைகளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான பாடத்தை நம்ம வந்து திட்டமிடணும், பிளான் பண்ணணும். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பில்ட் த டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ எந்த மெத்தடில் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க, ஒரு பிபிடி யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வீடியோ யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அவங்கள வந்து கொஸ்டின் கேட்க போகிறீங்க, ஓரல் கொஸ்டினாக குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்து பண்ண போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அக்கர்ஸ் ப்ரையர் டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அந்த லெசன் அந்த 1 ஹவருக்குள்ளே உங்களோட அந்த 40 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட டீச்சிங் வந்து நல்லா எங்கேஜாக போகும் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, மீட் இண்டிவிஜுவல் நீட்ஸ். ஒவ்வொரு குழந்தையினுடைய தனித்த தேவைகளை நாம் சந்திக்கணும் அப்படின்றது. அடுத்தது கிவ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் டு சேம் ஹை குவாலிட்டி கண்டென்ட். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே விதமான ஆனால் தரத்தில் உயர்ந்த கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். க்ரியேட் ஹைலி சப்போர்ட்டட் என்கேஜிங் லேர்னிங் என்விரான்மெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு என்கேஜாகவே நம்ம வச்சுருக்கலாம். அப்போ அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாகவும் இருக்கும். ப்ரொவைட் மல்டிபிள் வேஸ் டு டெவலப் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். மாதிரி ஒரு வழி மட்டும் வச்சுக்காதீங்க, அதிலே நிறையா ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணிங்களா, ஒர்க் ஷீட் கொடுத்தீங்களா, விளையாட்டு மூலியமாக, டான்ஸ் மூலியமாக அப்படி கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நம்ம மல்டிபிள் வேஸ் நம்ம வச்சுக்கும் போது அதன் மூலியமாக அவங்களோட நாலேஜ் அண்டு ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அடுத்தது எம்ஃபசைஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங். அது மாதிரி எதை வலியுறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், ஓகே, நல்லா இதில் எப்படி நம்ம பண்ணலான்ற ஒரு திங்கிங்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். நல்லா ஒரு இதை சால்வே பண்ண முடியல, அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அதிகமாக நம்ம திங்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இந்த அடிஷனில் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 4+4 எவ்வளோ அப்படின்னும் போது 1 2 3 4ன்னு ஃபிங்கரை வச்சு இன்னும் கவுண்ட் பண்ணாமல் அவங்க என்ன டக்குன்னு 4+4 ஃபிங்கர்ஸையும் கேட்டால் எவ்வளோன்ட்டு அவங்களுக்கு மனப்பாடமாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியும். அசஸ் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் டியூரிங் லேர்னிங் அண்ட் அட்ஜஸ்ட் ஆஸ் நீடட். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு லேர்ன் பண்ண வைக்கிறீங்க, கற்றுக்க வைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அட் லாஸ்ட் என்ன தான் தேவை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பேப்பர் கரெக்ஷனோ டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து குழந்தைங்க அதை கற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ கற்றுக்கலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க தேவைகளை சந்திக்கணும், அவங்களுக்கு சொல்லித்தரணும். அக்கர்ஸ் டியூரிங் இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து எப்போன்னா ஒருத்தருக்கும் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் கொடுத்தா மட்டும் இது வந்து நடக்கும் அப்படிங்கிறதான். மாடிஃபிகேஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு லேர்னர்ஸோட நீட்ஸ் பொறுத்து நம்ம அதாவது இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, பதில் கொடுக்குறாங்க, ஆன்சர் கொடுக்குறாங்க 4+4 அப்படின்னும் போது அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கொடுக்கும்போது 8ன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், இதே மாதிரியே நம்ம டீச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டீச்சிங்கை மாற்றணும். 4 பலூனை காட்டி இன்னொரு 4 பலூனை காட்டி மொத்தம் எத்தனை பலூன்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ண சொல்லலாம். or preferences as they are identified during and after instruction.
இல்லை நம்ம வந்து ஒரு இதை நடத்திக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டீச்சிங்கை நம்ம கொடுக்கலாம். அது நடத்துறதுக்கு முன்னாடியும் நடத்திட்டு இருக்கும்போதும் நம்ம கண்டுபிடிக்கலாம், நடத்தி முடித்தோடனையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான். அக்கஸ் போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரென்ஷியேட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிக்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது நடத்தி முடித்த பிறகு நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேட் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோடதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்ஷியேட்டட் லேர்னிங்கையும் யூனிவர்சல் டிசைனையும் சேர்த்து கலந்து நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா அது ஒரு அந்த இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நீங்கள் 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு யூடிஎல்னால் என்ன டெஃபினேஷன் எழுதணும், அடுத்தது டிஐனா என்ன டெஃபினேஷன் எழுதணும், இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் யூடிஎல் டிஐயும் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத எழுதணும். அப்போ தான் நீங்கள் வந்து 3 பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதையுமே நீங்கள் வந்து பேராகிராஃபாக தான் எழுதணும். இந்த மாதிரி ரவுண்டெல்லாம் போட்டு எழுதக்கூடாது. பட் உங்கள் புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாபிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதில் நமக்கு முக்கியமான அதாவது யுக்தி இல்லையா, ஏன்னா பலதரப்பட்ட குழந்தைகள் ஒரே கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அப்போ எல்லா குழந்தைங்களும் கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பாடத்தை நம்ம நடத்திட்டு வரும்போது அந்த குழந்தைங்க ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு மனசு வந்து திருப்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பலதரப்பட்ட குழந்தைகளும் கற்றுக்கிட்டாங்களா, நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லை, ஆவரேஜாக படிக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லை, பிலோ ஆவரேஜ், அதுக்கப்புறமேட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் எல்லாருமே கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணி ஆகணுன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் யுக்தியை கையாள வேண்டியதாக இருக்கும். அதில் வந்து ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பியர் டியூட்டரிங். பியர் டியூட்டரிங்னா என்ன, பியர்னால் என்ன, பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறது. இன்னொன்று கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கும்போது என்னதுன்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. கோ டீச்சிங்கும் இருக்குது, இன்னொருத்தர் சேர்ந்து டீச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பியர் டியூட்டரிங் இஸ் நத்திங் பட் வேர் அ ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இஸ் பியர் ஆர் கிளாஸ்மேட். இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட பியர்ஸ்க்கு டீச் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறது, இல்லைனா கிளாஸ்மேட் எங்கேயோ உட்காந்துருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் எங்கேயோ உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டும் எனக்கு புரியல சொல்லிக் கொடுன்னும் போது சொல்லிக் கொடுக்கறது இந்த பியர் டியூட்டரிங்கிறது. பியர் டியூட்டரிங் மீட்ஸ் த இண்டிவிஜுவல் நீட்ஸ் ஆஃப் த child with disabilities by providing remedial and supportive instructions. இந்த பியர் டியூட்டரிங்கிறது யாருக்கு, ஒரு தனி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்குமே, அதாவது ஸ்பெஷலி யாருன்னா சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி சில்ட்ரனுக்கு நம்மளால் பியர் டியூட்டரிங் கொடுக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெமெடியல்னால் இப்போ அவங்களுக்கு புரியல, அவங்களால படிக்க முடியல, அவங்கள வந்து நம்ம என்ன கொண்டு போகிறோம், இன்னும் கொஞ்சம் டீச் பண்ணி அவங்கள நல்லா கொடுக்குறோம். அப்போ அது ரெமெடியை கொடுக்கும் இல்லையா, அது அவங்கள படிக்க வைக்கும். சப்போர்ட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதே மாதிரி இந்த சப்போர்ட் தான் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நமக்கு வாசித்து காமிக்கலாம். கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு, காது கேட்காத குழந்தைங்களுக்கு வீடியோ போட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சு கவனிக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும் அப்படிங்கிறது. இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்கிங் அன் அசஸ்மெண்ட் ஆஃப் பியூப்பிள்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் த கிளாஸு. அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்படி தான் நான் வந்து உங்களைய அசஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து நல்லா ஏன்னா நம்ம ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ட்ரெஸ்ஸிங் பார்ப்போம், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு, அப்புறம் அவங்க கொண்டு வர கண்டென்ட் என்ன இருக்குது அதுக்கு ஒரு மார்க்கு கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம அசஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு இதாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அடுத்தது ப்ரிப்பேரிங் அ ப்ரொஃபைல் ஆஃப் டியூட்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதே மாதிரி யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லா ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட்டும் எப்படி இருக்குன்றதையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஐடென்டிஃபையிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பியூப்பிள்ஸ் இன் த கிளாஸ் டு செலக்ட் பியர் டியூட்டர்ஸ். இப்போ பியர் டியூட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன,
அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எத்தனை பேர் பியர் டியூட்டராக இருக்க போகிறாங்க, யார் யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுனால நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அடுத்தது மேட்சிங் த டியூட்டர் அண்ட் த டியூட்டி. ஓகே, ஸோ யார் டியூட்டர், யார் டியூட்டி, யார் வந்து டீச் பண்ண போகிறா, யார் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறா. நம்ம டீச்சர் ஸ்டூடெண்ட் விளையாட்டு கூட சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அதை மாதிரி. த டியூட்டர் ஷுட் பி குட் இன் த சப்ஜெக்ட் அண்ட் ஷுட் have the skills to transact what the tutor with mild disability has to learn. டியூட்டர்ன்றவங்க எப்படி இருக்கணும், நல்லா அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அதில் நல்ல ஸ்கில்டாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்களால அந்த குழந்தைங்களுக்கு, அதுவும் வந்து மைல்டு டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க, சின்ன சின்ன குறைகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களாலையும் கற்றுக்க முடியும் அந்த குழந்தைங்களாலும். Developing adapted instructional materials in advance for use by the peer tutor and tutee. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அது டெவலப் பண்ணலாம். இது இப்படி தான் பண்ணணும், இந்த பியர் டியூட்டர் எப்படி வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் போர்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மே ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ சைல்ட் வித் செரிப்ரல் பால்சி வித் காமன் ப்ராப்ளம். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு போர்டு கொடுத்து அந்த போர்டில் என்ன வேணுமோ அதை எழுதி சொல்லிக் கொடுக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்கனைசிங் அ ஷார்ட் ட்ரைனிங் ஃபார் டியூட்டர்ஸ் ஃபார் கேரிங் அவுட் tutoring effectively for children with special needs or specific disorder has to be. ஸோ ஒரு ஷார்ட்டான ட்ரைனிங் கொடுக்கலாம். சின்ன ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு யார் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்களோ, அந்த சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்களை நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இதை மாதிரி நீங்கள் எஃபெக்டிவாக இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அதுவும் இந்த டிஸார்டரில் இருக்கிற குழந்தைக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, a child with சென்சாரி இம்பேர்மெண்ட் மே நீட் த நெசசரி எக்யூப்மெண்ட். ஒரு சென்சாரி இம்பேர்மெண்ட் அந்த குழந்தைக்கு, இப்போ காது கேட்காத குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை கொடுத்து அதை வச்சு அவங்கள டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத. கண்ணு தெரியாத குழந்தைக்கு அந்த பேப்பர் கொடுத்து அந்த தொட்டு பார்த்து அவங்க படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான். Keeping in mind the convenience of the tutor and the tutee and work schedule is to be worked out. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணோம், டியூட்டருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து அலோகேட் பண்ணோம். இந்த மாதிரி இப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இவ்வளோ நேரத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். Reinforcing the peer tutor for his or her job well and the tutee for the progress of him or her. Okay, so ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா, நல்லா பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணோம், நல்லா பண்ணலைன்னா நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பியர் டியூட்டர் ஒரு சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்கள நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நல்லா கற்றுக்குறாங்க அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து, ஒரு குழந்தைகிட்டேருந்து இன்னொரு குழந்தை அப்படின்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதில் அப்ரிஷியேட் பண்ணணும். Building good relationship between the tutor and tutee by encouraging both of them for their performance. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த குழந்தை சொல்லிக் கொடுக்குதோ அந்த குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்குற குழந்தைக்கும் 2 பேர்த்துக்குமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். டீச்சர் மானிட்டரிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் டியூட்டரிங். அது மாதிரி டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இந்த டியூட்டர் அந்த குழந்தை எந்த குழந்தை சொல்லிக் கொடுக்க போதோ அந்த குழந்தை கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத அவங்க கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கா, நல்ல முன்னேற்றத்தில் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். அப்படின்னு சேஞ்சிங் த டியூட்டர் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபார் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் ஃபார் ரிவிஷன் இஃப் த நீட் பி. ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வேறு குழந்தை இன்னொரு சப்ஜெக்ட் நல்லா டீச் பண்ணும், இன்னொரு குழந்தை சொல்லிக் கொடுக்குறது அந்த குழந்தைக்கு பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான டீச்சர்ஸ் போடும்போதும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். ஏன்னா இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் இல்லையா, ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட்டோ ரிவிஷன்ஸோ அதையும் நம்ம தேவைன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம்.
அதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லாவே படிப்பாங்க. Above all, getting the permission from the parents of the tutor and tutee for this activity is essential. இது எல்லாத்தையும் விட நம்ம இவ்வளோ பிளானிங், இவ்வளோ இந்த குழந்தைக்கு டீச் பண்ணட்டும், இந்த குழந்தை ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இருந்தால் கூட நம்ம யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெற்றோர்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும். எந்த குழந்தைய டீச் பண்ண வைக்க போகிறீங்களோ அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்கிட்டையும் வாங்கணும். எந்த குழந்தை கற்றுக்க போகிறாங்களோ அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாக்கிட்டேயும் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். இந்த ஆக்டிவிட்டிக்கு இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பியர் டியூட்டரிங். பியர் டியூட்டரிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் ஸ்கில் ப்ராக்டிஸ். இந்த குழந்தைக்கு நல்ல ஸ்கில் வளரும். அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. ப்ரொவைட்ஸ் இமீடியட் ஃபீட்பேக் அபவுட் பர்ஃபார்மன்ஸ். உங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றினா, நீ கரெக்டாக பண்ண 4+4 8ன்னு சொல்லிட்ட, வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பியர் டியூட்டரிங்கில் நமக்கு என்ன கிடைக்குது, உடனே ஃபீட்பேக் கிடைக்கிது. இல்லை நீ ராங்காக பண்ணியிருக்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி உடனே அவங்களோட கரெக்ட் பண்ணுறதுக்கான இதுவும் நமக்கு கிடைக்கிது. ஸோ அது ஒரு பெனிஃபிட், அந்த குழந்தைங்களுக்கும் பெனிஃபிட்டு. அதே மாதிரி இந்த குழந்தைங்களும் நல்லா கற்றுப்பாங்க. அடுத்தது எரர்ஸ் ஆர் கரெக்டட் ப்ராம்ப்ட்லி. அது மாதிரி தப்பாக பண்ணியிருக்காங்க, ஆன்சர் தப்பு அப்படின்னா அதை கரெக்டாக அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். எஃபெக்டிவ் லேர்னிங் பிஹேவியர் இஸ் மாடல்டு பை த டியூட்டர். அது மாதிரி லேர்னிங் பிஹேவியர் எப்படி இருக்குது அதை டியூட்டர் தான் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எஃபெக்டிவாக நம்ம லேர்னிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இட் ப்ரொவைட்ஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒரு தனி கவனத்தை கொடுக்குற மாதிரியாக அது இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த டியூட்டர் ரீப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சிடரிங் ஹவு பெஸ்ட் டு ப்ரெசென்ட் இட் டு டியூட்டி. ஸோ டியூட்டர் என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷனை ரீப்ராசஸ் பண்ணுறாங்க. அண்ட் கன்சிடரிங் ஹவு பெஸ்ட் டு ப்ரெசென்ட் இட் டு டியூட்டி. ஸோ எவ்வளோ நம்ம பெஸ்ட்டாக டியூட்டிக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைங்க பார்த்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சோஷியலி இன்க்ளூசிவ். அதே மாதிரி எல்லாரோடையும் கலந்து கொண்டு வரதுனால அது சோஷியலி இன்க்ளூசிவ். ஹைலி காஸ்ட் எஃபெக்டிவ். பார்த்திங்கன்னா helps to develop communicative skills, sociability, tolerance and adjustment with other students and others in students. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. அதாவது ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூட அவங்க ஷையாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி டியூட்டி போடும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் பேசிக்க முடியும். ஸோ அதன் மூலயமா அவங்களால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். மாதிரி மற்றவங்களோட கலந்துரையாட முடியும். சோஷியபிலிட்டி இருக்கும். டாலரேட் பண்ணிக்குவாங்க. ஓகே இந்த குழந்தையால் படிக்க முடியல, ஓகே நம்மளால் அதை பொறுத்துக்க முடியும் அப்படின்னு. சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அந்த குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு டெவலப் ஆகும். ஸோ அது ஒரு பெனிஃபிட். இதோட பியர் டியூட்டரிங் முடிஞ்சிச்சு. அடுத்தது கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கிற போது எல்லாரும் ஒருங்கிணைந்து. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னா என்ன டெஃபினேஷன் அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி யூஸ்டு பை அ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறத இங்கே குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்காங்க. டு அச்சீவ் அ காமன் கோல். எல்லாருக்கும் ஒரே கோல். ஒரு குழந்தைக்கும் தனித்தனி கோல் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே கோல். வித் மியூச்சுவல் கொலாபரேஷன் அண்ட் சப்போர்ட். மாதிரி ஒரு மியூச்சுவலான ஒருங்கிணைப்போட ஒரு சப்போர்ட்டோட இருக்கிறது தான் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கிறது. இன்னொரு என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் விச் ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் இன் அ குரூப். இந்த லேர்னிங் ப்ராசஸில் கற்றலுடைய இதில் எது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது. எதில், குரூப்ஸில் அப்படின்னு. பை ஃபார்மிங் அ நம்பர் ஆஃப் டீம்ஸ். இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, குரூப்பாக 5 பேர் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்லலாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈச் கன்சிஸ்டிங் ஆஃப் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் நம்பர், நான் சொல்கிறது 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது 5 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அங்கே கிடைக்கும். அப்போ லேர்னிங் எபிலிட்டி நிறையா இருக்கும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அ சப்ஜெக்ட் யூனிட். ஒரு சப்ஜெக்டை நம்ம 5 விதமான 5 கோணங்களில் 5 நாலேஜ்
ஒரு குழந்தைக்கும் ஒரு விதமான நாலேஜ் இருக்கும் ஒரு டாப்பிக்கை பொறுத்து. ஸோ அந்த மாதிரியான நாலேஜ் அங்கே ஷேர் பண்ணப்படுது. அப்போ அதன் மூலயமா கற்றலுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இன் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்ன்ற போது இன் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் வேர் தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் நார்மல் சில்ட்ரன் அலாங் வித் ஃபியூ சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் தே குட் பி டாட் வித் த ஹெல்ப் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். பார்த்திங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் லேர்னிங்கில் தானே நம்ம இப்போ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஆனால் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் நமக்கு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியம், குரூப் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியன்றது தான் நமக்கு டாப்பிக்கு. ஸோ அப்போ இன்க்ளூசிவ் லேர்னிங்கிறா என்ன, அங்கே கிளாஸ் ரூம்னால் எப்படி இருக்கும்? அங்கே நார்மல் சில்ட்ரன் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் 1-2 சில்ட்ரன், அதாவது ஃபியூ சில்ட்ரன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் 1-2 குழந்தைங்க தான் அங்கே முக்கியமாக அந்த டிசபிலிட்டி சில்ட்ரன் இருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில். அப்படி இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் மூலியமாக நம்ம டீச் பண்ணுறது, அந்த சப்போர்ட்டை நம்ம எப்படி கொடுக்கறது. இஃப் அ சைல்டு வித் ஸ்பெஷல் நீட் டு பி டாட், he or she should be placed with normal children who have the sensitivity and skills to deal with the disabled children. இப்போ ஒரு சில குழந்தைங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில குழந்தைங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்பெஷல் நீட் சைல்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கலாம், அந்த குழந்தைய நார்மல் சில்ட்ரனோட சேர்ந்து உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை வந்து நல்லா அந்த டிசபிலிட்டி சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணுற குழந்தையாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். த ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு பி டோல்ட் அபவுட் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லணும், பாருப்பா இங்கே பக்கத்தில் ஒரு குழந்தை உட்காண்ட்ருக்காங்க, அந்த குழந்தையால் நடக்க முடியாது, ஏதானா வாஷ்ரூம்னா இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ சப்போர்ட் பண்ணுன்றதை நம்ம அந்த குழந்தையோட தேவையை, அந்த குழந்தையால் முடியாததை நம்ம வந்து பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன் வாட் வேஸ் நார்மல் சில்ட்ரன் கேன் பி ஆஃப் ஹெல்ப் டு தெம். எந்த வழியில் நீங்கள் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், டீச்சர்கிட்ட ஓடி போய் சொல்லலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸ்மால் குரூப்ஸ் ஆர் டு பி ஃபார்ம்ட் அமௌங் தி ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன சின்ன குரூப்ஸை வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ணி வைக்கலாம். சச் தட் தேர் மே பி 1 or 2 ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் இன் தி குரூப். ஒரு குரூப்பில் 1 இல்லைனா 2 குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் குரூப் ஹெல்ப் ஈச் அதர் லேர்ன். அதே மாதிரி ஒருத்தர் அந்த குரூப்பில் இருக்காங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லா குழந்தைக்கும் இந்த ஆன்சர் தெரியணும். இப்போ இந்த குரூப்பில் வந்து நம்ம குவிஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க எல்லோரும் லேர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரலாம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் வரும், அதன் மூலிமா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்வாங்க. அப்போ எல்லா குழந்தைங்களுமே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சு படிப்பாங்க. தே ஒர்க் டுகெதர் டு சீக் சொல்யூஷன் டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆர் கம்ப்ளீட் அண்ட் அசைன்மெண்ட் கிவன். ஒரு ப்ராப்ளம் கொடுங்க, ஒரு மேக்ஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் கொடுங்க, அந்த இல்லை ஒரு சயின்ஸில் ஒரு ப்ராப்ளம் கொடுங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கொடுக்கும்போது அந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைங்களும் எல்லாரும் சேர்ந்து கலந்து செய்வாங்க. அதான் கோஆப்ரேட்டிவ். அண்ட் ஆர் கம்ப்ளீட் அண்ட் அசைன்மெண்ட் கிவன். ஒரு அசைன்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். This technique of students learning together, sharing their knowledge and understanding with other members of their group is particularly suited to children with special needs as they may feel insecure in a competitive setting. பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்து அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அந்த சப்ஜெக்ட்ஸை. இந்த மாதிரி மற்ற சில்ட்ரனோட ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது தான். பட் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம். ஒரு காம்படிட்டிவ் செட்டிங் இருந்துச்சு அப்படின்னா போட்டியெல்லாம் கொடுக்கும்போது சில நேரம் வந்து ஐயோ நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுக்கு கூட ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் வரலாம் அப்படிங்கிறது தான். Children having locomotor disability, learning disability and emotional disturbances often lack the opportunity for social interaction. ஸோ பார்த்திங்கன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், காது கேட்காத குழந்தைங்க கூட இன்னொரு குழந்தைங்களோட உட்காரும்போது அந்த குழந்தை டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வேறு, இந்த குழந்தை பேசிகிட்டு இருக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது கேட்கல, அதனால தான் அவங்க அதை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யாரையும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அவங்களுடைய மனசு பாதிக்கப்படும் ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைக்கு. ஸோ இப்போ இந்த லோக்கோமோட்டார்னால் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண முடியாத குழந்தைங்களாம் இருக்காங்க. நர்வ்ஸ் ப்ராப்ளம், போன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களால என்ன பண்ண முடியாது, எல்லா வாய்ப்புகளையும் அவங்களால ஏன்னா இப்போ குழந்தைங்க திடீர்னு எந்திரிச்சு ஏதாவது ஒர்க் பண்ணலாம், அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா மூமெண்ட் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காது, அது குறையும். சில நேரத்தில் லேர்னிங் டிசபிலிட்டி, சில குழந்தைங்க வந்து படிப்பில் கம்மியாக இருக்கும், கவனிக்காது, எழுதாது, அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க. சில குழந்தைங்க எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ், வீட்டில் வந்து ஏதாவது சண்டையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனை, இந்த மாதிரியும் அந்த குழந்தைங்க இருக்கும்போது அந்த குழந்தைங்களால் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி படிக்கிறது முடியாது. யூஸிங் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வில் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கிறது எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும், அதுவும் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். as they would take turns, ask questions, seek assistance, answer questions, offer suggestions, learn and display good manners, speak positively about others and correct others. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கில் என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கும் ஒரு டேர்ன் கொடுக்கலாம். இது உன்னோட டேர்ன்ப்பா, இது என்னோட டேர்ன்ப்பா அப்படின்னு சொல்லி, நான் கொஸ்டின் கேட்குறேன் நீ ஆன்சர் பண்ணு, நான் கொஸ்டின் கேட்குறேன் நீ அசிஸ்ட் பண்ணு, கொஸ்டின் கேட்குறேன் நீ ஆன்சர் சொல்லு, இந்த ஆன்சர் தான், இப்படி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அது புரிய வைக்கிறது, கற்றுக்க வைக்கிறது. சில நேரத்தில் வந்து இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கள், எனக்கு அதான் ஈஸியாக இருக்கும்னு சஜஷன்ஸ் கொடுக்க சொல்லலாம். குழந்தைங்களுக்கு அந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கற்றுக்கிறதுக்கான லேர்ன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நல்ல குட் மேனர்ஸையும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கும் பிரதிபலிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து அந்த குரூப்பில் கிடைக்கும். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கில் ஸ்பீக் பாசிட்டிவ்லி, அந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசுகிறது, உன்னால் முடியும், நல்லா செய்ய முடியும், அதே மாதிரி மற்றவங்கள பற்றியான பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறது, அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு நடக்கும். The teacher would function only as a planner, facilitator, evaluator and monitor progress of students. இந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கில் டீச்சரோட பங்கு என்ன, அவங்க ஜஸ்ட்டு ஒரு பிளானராக இருக்கலாம். ஓகே, இது மாதிரி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கலாம். ஃபெசிலிட்டேட்டர்னால் ஜஸ்ட்டு அங்கே போய் உனக்கு ஏதாவது ஜஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே தவிர வேறு எதுவுமே நம்ம டீச் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி தான் பண்ணணுன்றதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, டைரெக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அவங்க தப்பாக போனாங்கன்னா மட்டும் அவங்கள லைட்டாக கரெக்ட் பண்ணும். மாதிரி எவாலுவேட்டராக இருக்கலாம். ஓகே, இந்த குரூப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த குரூப் நல்லா டீச் பண்ணுறாங்க, குட் மேனர்ஸ் கற்றுக்குறாங்க, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மானிட்டர் ப்ராக்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸ் எந்த லெவலுக்கு இருக்குது, முன்னேறுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கலாம். இதுதான் டீச்சருடைய பங்கு. மித்தது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பில் லேர்ன் பண்ணிக்கிறது தான். எக்ஸிக்யூட்டிங் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கை எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு a subject unit may be divided into a meaningful small segments or subunits and each subunit instructional objectives are laid. ஸோ ஒரு சப்ஜெக்ட் யூனிட் இருக்குது, இல்லை ஒரு டாப்பிக்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த சின்ன டாபிக்ஸாக சப் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய சாப்டர் இருந்துச்சுனாவே அதில் நிறையா சப் டாபிக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சின்னதாக நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நீங்கள் படிங்க, செகண்ட் பேராகிராஃப் நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு இதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இதை நீங்கள் வந்து பண்ணணும், இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி கற்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். The whole class is divided into number of small groups. இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸுமே சின்ன குரூப்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு குரூப்பில் வந்து 5 இல்லைனா 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஆஃப் விச் 1 or 2 மே பி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இப்போ இந்த குரூப்பில் ஒரு சில்ட்ரனோ இல்லை 2 சில்ட்ரனோ வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். எல்லா குரூப்லேயும் நார்மல் சில்ட்ரன், எல்லா குரூப்லேயும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன்னு நீங்கள் பிரிக்கக்கூடாது. அந்த குரூப்புக்குள்ளேயே அந்த குழந்தைங்களையும் இன்க்ளூட் பண்ணணும். நார்மல் சில்ட்ரனோட அவங்க வந்து இருக்கணும். First, one subunit is given to all the groups to learn for a fixed time duration. Say 15 to 20 minutes. ஒரு 15 இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு எல்லா குரூப்புக்குமே ஒரே டாப்பிக்கே கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் படிக்க சொல்லலாம். Subsequently, other subunits are allotted. அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து
சின்ன சின்ன யூனிட்டு சின்ன சின்ன டாப்பிக்கை நீங்கள் கொடுத்து அந்த குழந்தைங்கள அடுத்தடுத்து படிக்க சொல்லலாம். அதை லேர்ன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணலாம். Members of each groups are assigned to roles of leader, actor, recorder, evaluator, etc. Each group is provided with support materials to carry out the task. பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேருக்குமே ஒரு ரோல் கொடுக்கணும். ஒரு பொறுப்பு கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களால் நல்லா பண்ண முடியும். இப்போ ஒரு குழந்தை வந்து லீடராக இருக்கலாம். இன்னொரு குழந்தைய வந்து நீ நம்ம குரூப்பில் என்ன நடக்குது அதை நீ ரெக்கார்ட் பண்ணி வை, நோட் பண்ணி வைன்னு சொல்லலாம். இன்னொரு குழந்தைய நீ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணு, நாங்கள் எழுதுனதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ண சொல்லலாம். இன்னொரு குழந்தை ஆக்டராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் நீங்கள் கொடுக்கணும். பொறுப்புன்னு கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைங்க ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. ஈச் குரூப் இஸ் ப்ரொவைடட் வித் சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் டு கேரி அவுட் த டாஸ்க். இது மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒரு சப்போர்ட் மெட்டீரியல் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த டாஸ்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்கள பார்ப்பாங்க. ரோல்ஸ் ஆர் ரீஸ்டார்டட் அண்ட் சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ரொட்டேட்டட் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் தி குரூப். ஸோ ரோல்ஸ் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும்னு சொன்னோம். அதை வந்து நீங்கள் திருப்பி அதே அசைன் பண்ணலாம், இல்லை மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோ, நீ வந்து எவ்வளோ மார்க்கு, உன்னோட ரோல் இதுதான், இதில் நீ என்னென்ன வேலை பார்க்குற அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறதும் படிக்கிறதுக்கான சப்போர்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். ஆர் ரொட்டேட்டட் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப். அது எல்லாருக்குமே போகணும், ஒருத்தர் மட்டும் வச்சுக்கக்கூடாது, எல்லாரும் எல்லா ரோல்ஸையும் பார்க்கணும். குரூப் மெம்பர்ஸ் மே கெயின் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் பை கலெக்டிங் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த சப் யூனிட் அசைன்டு பை கண்டக்டிங் த ஆக்டிவிட்டி. குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணோம், லேர்னிங் கற்றலுக்குரிய அனுபவங்களை வந்து அவங்க பயனடையணும். பை கலெக்டிங் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கு தகுந்த மாதிரியான தேவையுள்ள இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க கலெக்ட் பண்ணும். எதுக்கு தகுந்த மாதிரி சப் யூனிட்ஸ், நம்ம யூனிட் டாபிக் கொடுக்குறோம் இல்லையா, என்ன அதை அசைன் பண்ணியிருக்கோம், என்ன ஆக்டிவிட்டி அவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான கற்றல் அனுபவங்கள் அவங்க வந்து பெற்றுக்கணும் அந்த குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஓகே, பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இட் பெனிஃபிட்ஸ் ஆல் த சில்ட்ரன் அண்ட் நாட் ஒன்லி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். எல்லா குழந்தைங்களுக்குமே இது வந்து என்ன கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு மாத்திரம் கிடையாது அப்படிங்கிறதான். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே இது என்ன பண்ணுது, பெனிஃபிட் தருமா தராதா, எல்லாரும் குரூப்பில் லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அங்கே பெனிஃபிட் இருக்கும். ப்ரொமோட்ஸ் அகடமிக் அச்சீவ்மெண்ட், டெவலப்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரோ சோஷியல் ஸ்கில்ஸ். நிறைய எதை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கு 10 பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, 5 பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த அகடமிக் அச்சீவ்மெண்ட்டை இது ப்ரொமோட் பண்ணுது. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னும் போது குரூப்பில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்குரிய திறன்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வளருது. அதே மாதிரி ஒருத்தர் லீட் பண்ணுறாங்க இல்லையா, யார் லீடர்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் லீடர் ரோல் வந்து கிடைக்கிது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வளரும். அடுத்தது எல்லாரோடையும் கலந்துரையாடுறது, எல்லாருக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேசுகிறது, அதனுடைய அந்த திறன்களும் வளரும் அப்படிங்கிறதான். இட் இன்க்ரீசஸ் மோட்டிவேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் டு வேரியட் சிச்சுவேஷன். ஸோ இது எதை வந்து அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் அதிகரிக்குது, புரிஞ்சு கொள்வது, ஊக்கப்படுத்துறது. அதே மாதிரி நமக்கு ஞாபகங்கள் அப்படியே இருக்கும். அதில் ஏன்னா நம்ம இந்த குழந்தை இப்படி சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி நிறைய வேறு விதமான சிச்சுவேஷன்ஸ், கற்றலுக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அங்கேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுலேயும் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சோஷியல் இன்டகிரேஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. ஸோ இது பியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, வாய்ப்புகள் கிடைக்கிது. அப்போ ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக எல்லாரோடையும் கலந்து கொள்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அங்கே கிடைக்குது. சில்ட்ரன் லேர்ன் டு ஷேர். மாதிரி குழந்தைங்க
கற்றுக்குவாங்க. நாமளும் கற்றுக்கணும், மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க குழந்தையிலேருந்தே கற்றுக்குவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ட்டிசிபேட் அண்ட் கான்ட்ரிபியூட் இன் த லேர்னிங் ப்ராசஸ். அது மாதிரி எல்லாத்துலேயும் கலந்து கொள்கிறதுக்கும், எல்லாத்துக்கான வாய்ப்புகளும், எல்லாத்துக்கும் அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்படுது லேர்னிங் ப்ராசஸில் அப்படிங்கிறத. கோஆப்ரேட்டிவ் என்கரேஜஸ் சீக்கிங் ஹெல்ப் அண்ட் அக்செப்ட் டியூட்டரிங் ஃப்ரம் தி பியர்ஸ். ஸோ மற்றவங்கள்ட்டேருந்து நம்ம ஹெல்ப்பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் பியர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் லேர்ன் பண்ணிக்குவாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் எஸ்டீமும் இதில் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது டீச்சிங். அடுத்த டாபிக், தேர்ட் டாபிக், டீச்சிங். டீச்சிங்னா இஸ் a learning environment in an inclusive classroom in which 2 or more certified teachers. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணாங்க. இங்கே 2-3 டீச்சர்ஸு இல்லை 2க்கும் அதிகமான டீச்சர்ஸ் வந்து ஒரே இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லெசன் பிளானிங் என்ன. இங்கே அப்ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ன்றவங்க இருப்பாங்க, அதாவது அசிஸ்டன்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி இங்கே லெசன் பிளான் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டெலிவரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ராக்ரஸை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு, இந்த எல்லாத்துக்காகவும் இந்த டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் லெசன் பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்துக்குரிய எல்லா லெசன் பிளான்ஸையும் ஒரு டீச்சர் லெசன் பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க அந்த லெசனை. இன்னொரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்ரஸ்னால் பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஆஸ் அ டீம். தீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஷேர் த சேம் ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம் ஸ்பேஸ், collaboratively make instructional decisions and share the responsibility of student accountability. ஸோ ஒரு டீச்சர் மட்டும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, 1, 2, 3 டீச்சர்ஸ் கூட இருந்து அந்த ஒரே கிளாஸ் ரூமை அவங்க ஷேர் பண்ணி அவங்க ஒற்றுமையாக இருந்து நடத்தி அந்த குழந்தைங்களுக்காக தேவைகளை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்களுடைய பொறுப்பை எல்லா டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க அக்கௌண்டபிலிட்டி, அவங்க கணக்கு கொடுக்கணும். இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேர்லின் ஃப்ரெண்டு 2008. அவங்க இதில் 2008 சொல்லியிருக்காங்க. அப்ரோச்சஸ் டு டீச்சிங் எப்படி அப்ரோச் பண்ணலாம், மேர்லின் ஃப்ரெண்டு தான் அதை சொல்லிடுங்க. அண்ட் சயின்குவிக் அவங்க வந்து 1996 ஹேவ் ப்ரெசென்டட் 5 அப்ரோச்சஸ், 5 அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. 5 தட் ப்ரொவைட் ways for 2 teachers and to work together in an inclusive classroom. அதனால தான் இப்போல்லாம் வந்து அப்ராடில் 2 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு கிளாஸ் ரூமாக கொண்டு போகிறாங்க. 1 டீச் அண்ட் தி அதர் சப்போர்ட். ஒரு டீச்சர் டீச் மட்டும் பண்ணுவாங்க, இன்னொரு டீச்சர் அந்த டீச் பண்ணுறக்கும் போது அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க சப்போர்ட் பண்ணி பார்ப்பாங்க. பேப்பர் கரெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, அந்த நோட் புக்கை போய் பார்க்குறது, கரெக்ட் பண்ணுறது, சொல்லி கொடுக்கறது, அந்த பக்கத்தில் அந்த குழந்தைக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை சொல்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த இன்னொரு டீச்சர் பார்ப்பாங்க. இந்த பேரலல் டீச்சிங்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு அப்ரோச். பேரலல் டீச்சிங்னா ஒரு டீச்சர் டீச் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு டீச்சர். டீம் டீச்சிங்னு சொல்லுவாங்க. 2 பேருமே சேர்ந்து ஸ்டோரி சொல்கிறது, ஒருத்தர் ஒரு ரோல் எடுத்து இன்னொரு ரோல் எடுத்து. ஆல்டர்னேட் டீச்சிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டேஷன் டீச்சிங். இப்போது 1 டீச்சர் டீச் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 டீச் அண்ட் த அதர் சப்போர்ட் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு 1 டீச் அனதர் சப்போர்ட். In this model, a mainstream teacher and special education teacher combine together. இதில் வந்து 2 டீச்சருமே நார்மல் சப்ஜெக்ட் டீச்சர் கிடையாது. ஒரு டீச்சர் நார்மல் சப்ஜெக்ட் டீச்சர், இன்னொரு டீச்சர் யார், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் ஹவு டு டெலிவர் த கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். பிளான் பண்ணி திட்டமிட்டு எப்படி நம்ம வந்து கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க திட்டமிடணும் அப்படிங்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீச்சிங். மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ன்றவங்க கண்டிப்பாக அவங்க தான் கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கணும், பாடத்தை டீச் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சரோடைய வேலை என்ன, மூவ்ஸ் அரவுண்ட் த கிளாஸ் ரூம்குள்ளார அவங்க போகணும்.
போய் அப்சர்வ்ஸ் த பிஹேவியர் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, கற்றுக்குறாங்களா, கற்றுக்கிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி அவங்களால முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்ஸ் தம் இன் தேர் லேர்னிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் சப்போர்ட் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சருடைய டியூட்டி. If required, special education teacher supplements the classroom instruction with support materials after the mainstream teacher finishes his or her classroom instructions. இப்போ தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் நிறைய சப்ளிமெண்ட் ரீடர் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். கிளாஸ் ரூம் டீச்சர் வந்து சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு டீச் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸை அவங்க முடிச்சிருந்தாலும் இந்த சப்போர்ட் மெட்டீரியல்ஸை நம்ம கொடுத்து அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கலாம். இதில் என்ன லாபம் இருக்குது, 2 டீச்சர் ஒரே கிளாஸில் இருக்கும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ரிசீவ் இண்டிவிஜுவல் ஹெல்ப் இன் அ டைம்லி மேனர். அந்த குழந்தைக்கு டைம்லியாக அவங்களுக்கு ஹெல்ப் வேணும், இந்த இடத்துல ஹெல்ப் வேணும் அப்படிங்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க. பட் இப்போ இந்த டீச்சிங் இருக்கும் போது உடனே அவங்களுக்கு கிடச்சிரும் சப்போர்ட். இட் இஸ் ஈஸியர் டு கீப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் டாஸ்க் பிகாஸ் ஆஃப் த ப்ராக்சிமிட்டி ஆஃப் த ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அதை ஈஸியாக ஆக்கிறதுக்கு, கஷ்டப்படாத சில குழந்தைங்க கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாத போது, அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு போய் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஆஸ் அ ப்ராசஸ் அப்சர்வர், the special education teacher can observe behavior of pupils not seen by the mainstream teacher directing the lesson. ஸோ இதில் இப்போ டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க டீச்சர், பட் ஆனால் அவங்களால எல்லா சில்ட்ரனையும் பார்க்க முடியாது அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் ஈஸியாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிடுவாங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத. இட் சேவ்ஸ் டைம் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் த அப்ராப்ரியேட் சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் பை சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட். மாதிரி ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு நம்ம மெட்டீரியல்ஸை கொடுக்கறதுக்கும் வந்து டைம் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு கரெக்டான டைம்லேயும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ த ஐஸ் ஆஃப் பியூப்பிள்ஸ் ஒன் டீச்சர் ஹேஸ் மோர் கண்ட்ரோல் தேன் தி அதர் இன் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன இருக்கும், ஒரு டீச்சர் வந்து பயங்கரமாக கிளாஸ் எடுக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை இன்னொரு டீச்சரை விட அப்படின்றத அந்த குழந்தைங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. pupils often relate to one person as the teacher and the other as a teacher. பார்த்திங்கன்னா ஒரு டீச்சரை வந்து டீச்சராக பார்ப்பாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சரை அவங்க டீச்சராக பார்க்க மாட்டாங்க. அதை ரிலேட் பண்ணியும் பார்ப்பாங்க இந்த குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஹேவிங் அ டீச்சர் வாக் அரவுண்ட் டியூரிங் த லெசன் இன் த ப்ராக்ரஸ் மே பி டிஸ்ட்ராக்டிங் டு சம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இன்னொரு டீச்சர் போய் நடுவில் நடந்துட்டு போய் இன்னொரு இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே என்ன ஆகும், டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் எக்ஸ்பெக்ட் இம்மீடியட் ஒன் ஆன் ஒன் அசிஸ்டன்ஸ். அதே மாதிரி உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உடனே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், உடனே எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது. ஒரு குழந்தைய விட்டால் இன்னொரு குழந்தைக்கு போகணும், அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது பேரலல் டீச்சிங். 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் ரூமை ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்களாம். ஓகே, ஸோ அதான் பேரலல் டீச்சிங். இந்த பேரலல் டீச்சிங் தி டீச்சர் அண்ட் த சப்போர்ட் டீச்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர்ஸ் பிளான் ஜாயிண்ட்லி பட் ஸ்ப்ளிட் த கிளாஸ் ரூம் இன்ட்டு ஹாஃப். அப்போ ஹாஃபாக வந்து பிரிச்சுருவாங்க, 2 பேருமே ஒரு கிளாஸ் ரூமை 2 பாதியாக பிரிச்சிடுறாங்க டு டீச் த சேம் இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம். அப்போ சேம் இன்ஃபர்மேஷனை ஒரே டைமில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் ரூமை 2ஆக பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பேரலல் டீச்சிங் அப்படின்னு. ஒரு டீச்சரும் அதில் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் இல்லைனா ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு சைடு ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர் நடத்துவாங்க, இன்னொரு சைடு டீச்சர் மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர் நடத்துவாங்க. அப்படி பேரலாக ஒரே டாப்பிக்கை கொடுத்து டீச் பண்ண வைக்கலாம். போத் டீச்சர்ஸ் could be explaining the same math problem solving lesson in 2 different parts of the room. ஸோ 2 பேருமே ஒரே டாபிக், அதாவது மேக்ஸில் ப்ராப்ளம் சால்விங்கிற ஒரு இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா 2 பேருமே ஒரே இதில் தான், ஒரு சைடு டீச்சர் இன்னொரு சைடு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் டீச் பண்ண போகிறாங்க. ஒன்றது மேத்து, அதில் ப்ராப்ளம் சால்விங்கிறத டாப்பிக்காக வச்சு.
ஆனால் கிளாஸ் ரூமில் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் அவங்க டீச் பண்ணுறாங்க. இஃப் த ரூம் ஹேட் 2 computers, each teacher could use a computer to model the use of internet and or a new piece of software to half of the classes. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் 2ஆக பிரிக்கப்படுறதாங்க. அந்த கிளாஸ் ரூமில் 2 கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா டீச்சரால் ஈஸியாக அவங்களோட லெசன்ஸை இன்டர்நெட் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லை ஒரு புது சாஃப்ட்வேர் கொடுத்து அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து இவங்களுக்கும் அதே மாதிரி அந்த டீச்சிங் சாஃப்ட்வேர் கொடுத்து டீச் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈச் ஹாஃப் ஆஃப் த கிளாஸ் குட் பி இன்வால்வ் இன் அ லிட்ரேச்சர் ஸ்டடி குரூப். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு குழந்தைங்களுமே என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக வச்சு அவங்க லிட்ரேச்சர் கற்றுக்கிறதுக்கும் உதவி இருக்கும். டூரிங் அ நாவல் ஸ்டடி, ஒரு நாவல் ஸ்டடி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு குரூப் ஸ்டடி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதில் அவங்க லிட்ரேச்சர் கற்றுப்பாங்க. வைல் டீச்சிங் த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் டீச் பண்ணலாம், இல்லை தமிழ் லாங்குவேஜ் டீச் பண்ணலாம், மலையாளம் லாங்குவேஜ் டீச் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் சப்ஜெக்ட் டீச் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்டேஜ் என்ன, ப்ரீ பிளானிங் ப்ரொவைட்ஸ் பெட்டர் டீச்சிங். ப்ரீ பிளானிங்கிறது 2 டீச்சர்ஸ்க்குமே தேவைப்படுது. அப்போ நல்ல ஒரு டீச்சிங்கை கொடுக்கலாம். இட் அலவுஸ் டீச்சர்ஸ் டு ஒர்க் வித் ஸ்மாலர் குரூப்பு. ஒரு ஸ்மாலர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. அது மாதிரி ஈச் டீச்சர் ஹேஸ் த கம்ஃபர்ட் லெவல் ஆஃப் ஒர்க்கிங் செப்பரேட்லி. டீச்சர்ஸ்க்கும் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே, உன் வேலையை நீ பார்த்தியா, என் வேலையை நான் பார்த்தேனா அப்படின்னு சொல்லி உன்னோடதுக்கும் சேம் லெசன் தான் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க, நானும் சேம் லெசன் தான், என் டியூட்டியை நான் பார்க்குறேன், நீங்கள் உங்கள் டியூட்டியை பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ளிட்டிங் த கிளாஸ் அலவுஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி செப்பரேட்டட் ஹூ நீட் டு பி. அது மாதிரி 2ஆக பிரிக்கும் போது யாருக்கு எந்த தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த தேவைப்படுது அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அப்படின்னு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது both teachers need to be competent in the content and special education techniques used in instruction so that the students will learn equally well. 2 டீச்சர்ஸுமே நல்ல ஒரு கம்பீட் பண்ணுறதுக்கு அவங்க பார்க்கணும். இந்த கான்டென்ட்டை எப்படி நம்ம டெலிவர் பண்ணுறது, ஸ்பெஷல் எஜுகேஷன் டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து 2 பேருக்குமே 2 ஈக்குவலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது 2 பேரும் நல்லா கற்றுப்பாங்க லெசன்ஸை அப்படின்றது தான். The pace of the lesson must be the same so that they finish at the same time. அது மாதிரி ஒரே விதமான இது இருக்கணும் லெசன். அப்போ அவங்க 2 பேருமே ஒரே டைமில் லெசனை ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பேஸில் நம்ம போகணும். There must be enough flexible space in the classroom to accommodate 2 groups. மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் 2 குரூப்பாக பிரிக்க முடியும், குரூப் 1 குரூப் 2ன்னு நம்ம பிரிக்க முடியும். அப்போ அதுக்கு தேவையான இட வசதி நமக்கு வேணும். இந்த நாய்ஸ் லெவல் மஸ்ட் பி கண்ட்ரோல். அதே மாதிரி சத்தமும் கண்ட்ரோல்டாக இருக்காது. அப்படிங்கும்போது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா கும்பல் அதிகமாக தானே இருக்கும் அதனால். ஏன்னா 2 பேர் சேர்ந்து கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சத்தங்கிறது வரும் அப்படின்னு. அடுத்தது டீம் டீச்சிங். டீம் டீச்சிங்னா என்ன, 2 பேர் சேர்ந்து டீச் பண்ணுறது தான் டீம் டீச்சிங். இல்லை 2-3 பேர் சேர்ந்து டீச் பண்ணுறது. இங்கே என்ன பண்ணோம், பேரலாக டீச் பண்ணாங்க. இங்கே ஒருத்தர் ஒரே கிளாஸை 2ஆக பிரித்து பண்ணாங்க. இன்னொரு இது என்ன பண்ணாங்க, ஒரே கிளாஸ் ரூமில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் டீச் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் போய் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்ப்பாங்க அப்படின்னு. இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து டீச் பண்ணுங்கிறாங்க. போத் டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங் அண்ட் தே ஷேர் த இன்ஸ்ட்ரக்ஷன் of all students. The lessons are taught by both teachers who actively engage in conversation, not lecture, to encourage discussions by students. 2 டீச்சர்ஸுமே இதுக்கு பொறுப்பு. நீங்கள் ஒரு லெசனை பிளான் பண்ணுறீங்களா, அப்போ 2 டீச்சர்ஸுமே சேர்ந்து பிளான் பண்ணணும். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஷேர் பண்ணுறீங்களா எல்லா குழந்தைங்களுக்கும், அதையும் 2 டீச்சர்ஸும் சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். The lessons are taught by both teachers. 2 டீச்சர்ஸாலையும் சேர்ந்து டீச் பண்ணப்படுது. who actively engage in conversation, not lecture. அதாவது கான்வர்சேஷனாக இருக்கணும், லெக்சராக இருக்கக்கூடாது. கான்வர்சேஷன்னா 2 குழந்தைங்களும் பேசணும், டீச்சர்ஸும் பேசணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கணும். அது லெக்சராக இருக்கக்கூடாது. இப்போ நான் எடுக்கிறது லெக்சர், ஜஸ்ட்டு நான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் யார்கிட்டையும் பேசலை, ஆன்சர்ஸ் கேட்கல, எதுவுமே பண்ணலை, அது லெக்சர். பட் ஆனால் டீச்சிங்கிறது குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது அது கான்வர்சேஷனாக போனால் தான் அவங்களால அதை படிக்க முடியும்.
டிஸ்கஷன் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிஸ்கஷனில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கலந்துரையாடணும், அவங்களும் சேர்ந்து படிக்கணும், சொல்லணும், பேசணும், சஜஷன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே. போத் டீச்சர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் லெசன் அண்ட் டிசிப்ளின். 2 டீச்சர்ஸுமே தான் வந்து டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, 2 டீச்சருமே தான் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிலிட்டி. அவங்க தான் வந்து சொல்லணும், அவங்களால லெசனையும் மேனேஜ் பண்ணணும், டிசிப்ளினையும் மேனேஜ் பண்ணணும். 2 டீச்சர்ஸுமே அது பொறுப்பு. திஸ் அப்ரோச் மே பி எஃபெக்டிவ் வித் த கிளாஸ் ரூம் டீச்சர் அண்ட் த ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் ஆர் 2 ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் டுகெதர். அது வந்து ஒரு கிளாஸ் ரூம் டீச்சராக இருக்கலாம், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சராக இருக்கலாம், இல்லை 2 ஸ்டூடெண்ட்டு வந்து டீச்சராகவும் இருக்கலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதாகவும் இருக்கலாம். இதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்படின்னு, டீம் டீச்சிங்கிறது. அட்வான்டேஜ் என்ன? ஈச் டீச்சர் ஹேஸ் அன் ஆக்டிவ் ரோல். 2 டீச்சருக்குமே ஆக்டிவான ரோல் இருக்குது. ஸோ 2 பேருக்குமே பொறுப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட் வியூ போத் டீச்சர்ஸ் ஆஸ் ஈக்குவல்ஸ். 2 டீச்சரையுமே சரிசமமாக பார்ப்பாங்க எல்லா குழந்தைங்களும். ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. அது மாதிரி ஆக்டிவாக வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. எப்படி நம்ம வந்து கிளாஸ் ரூமில் ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். திஸ் அப்ரோச் என்கரேஜஸ் ரிஸ்க் டேக்கிங். டீச்சர்ஸ் மே பை திங்ஸ் இன் பேர்ஸ் தட் தே would not buy alone. ஸோ ரிஸ்க் எடுக்கிறத வந்து அவங்க எடுப்பாங்க, நல்லா சொல்லித்தரலாம் அப்படின்றதுக்கு. ஸோ தனியாக எந்த இதுவும் எடுக்க தேவையில்லை, 2 பேரும் சேர்ந்து தான் டெசிஷன் எடுத்தோம் அப்படிங்க. 2 heads are better than 1. 2 தலைகள் ஒரு தலையை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ பிளானிங் டேக்ஸ் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம். ப்ரீ பிளானிங், ஏன்னா ப்ரீ பிளானிங் ஒருத்தர் மட்டும் பண்ணல, 2 பேர்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது 2 பேத்துக்கும் சேர்ந்து டைம் இருந்தால் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு நேரம் அதிகமாக எடுக்கும் அப்படின்னு. டீச்சர்ஸ் ரோல்ஸ் நீட் டு பி கிளியர்லி டிஃபைன்ட் ஃபார் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. டீச்சர்ஸோட ரோல்ஸ் வந்து கிளியராக சொல்லியிருக்கணும். இதுதான் என்னுடைய பார்ட்டு, இது என்னோடய பார்ட்டு, 2 பேரும் இதுக்கு பொறுப்பு. இது பகிர்ந்து கொள்றதில் அவங்க ரொம்ப முக்கிய பங்கு எடுக்கணும் அப்படிங்கிறதான். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.